வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் வருஷங்களுக்கு சேஷம். டைரக்டர் வினீத் ஸ்ரீனிவாசன் ஆல்ரெடி ஹிருதயம் அப்படிங்கிற படம் இதுக்கு முன்னாடி படம் ரொம்பவே பெரிய ஹிட் ஆயிருந்துச்சு. அதில் பிரணவ் மோகன்லால் தான் ஹீரோ. இந்த படத்துலையும் பிரணவ் மோகன்லால் ஹீரோ. அவர் கூட தியான் ஸ்ரீனிவாசன், அதாவது வினீத் ஸ்ரீனிவாசனோட தம்பி, அவருமே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் தியான் ஸ்ரீனிவாசன் தான் கதையின் நாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரெண்டு நண்பர்கள் பற்றிய கதை இது. இந்த படம் எப்படி இருந்துச்சு அண்ட் மிகப்பெரிய ஒரு ஸ்டெல்லர் காஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க. நிவின் பாலியோட கேமியோ ஆல்ரெடி பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி படம் எப்படி இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சா, வினீத் ஸ்ரீனிவாசனோட அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த படத்துலையும் மெயின்டைன் ஆச்சா இல்லையா, எல்லாமே இந்த ரிவ்யூவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். வருஷங்களுக்கு சேஷம், வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு அர்த்தம் தர இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, வேணு முரளி அப்படின்னு இரண்டு நண்பர்கள் 1970களில் கேரளாவில் ஒரு டவுனில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள திறமைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, வேணு வந்து ஒரு எழுத்தாளராக இருக்காரு, கதைகள் நிறையா நல்லாவே எழுதுறாரு. முரளி ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு இசைக்கலைஞராக இருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, கோடம்பாக்கம் மெட்ராஸுக்கு போய் நம்ம எப்படியாவது தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய சாதனையை பண்ணிடணும், ஒரு பெரிய டைரக்டராகவும் ஒரு மியூசிக் டைரக்டராகவும் மாறிடணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோட வராங்க. ஸோ இங்கே அவங்களுக்கு இரண்டு பாதைகளாக அவங்களோட பயணம் வந்து பிரிஞ்சிருது. ஸோ பிரிஞ்ச நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேர்றப்ப என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த வருஷங்களுக்கு சேஷம் படத்தோட கதை. படத்தில் யாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். பிரணவ் மோகன்லால் ஒரு பெர்ஃபார்மராக இந்த படத்தில் அடுத்த லெவலுக்கு போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஹிருதயம்லேயே அவரோட அந்த ஆக்டிங் கிளிஷேஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு அடுத்த லெவலுக்கு வந்திருந்தாரு. பட் இந்த படம் இன்னுமே வேற ஒரு லெவலில் போயிருக்காரு. அதுவும் குறிப்பாக வந்து ஹிருதயமில் கூட அந்த ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு எல்லா காட்சிகளையும் ஓரளவு மேனேஜ் பண்ணியிருப்பாரு. பட் இதில் வெவ்வேறு எமோஷன்ஸ் வெவ்வேறு விதத்தில் காட்சிப்படுத்தியிருக்காரு. அதில் குறிப்பாக அந்த அழுகிற காட்சிகள், அந்த எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகுறது, இதுக்கு மேலே இன்னுமே நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி விரக்தி அடைகிறது, இந்த மாதிரியான எமோஷன்ஸை ரொம்ப சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு மெச்சூர்டான ஆக்டிங் நிறைய இடத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸில் வெளிப்பட்டுச்சு. நிறைய இடங்களில் மோகன்லாலோட சாயலும் இருந்தது. பட் அது தவிர்க்க முடியாத ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் அவரோட அந்த ஓல்டு கெட்டப், அதாவது அந்த ஓல்டு கெட்டப்புக்கு போடப்பட்ட அந்த ஹேர் டிசைன் இனிமேல் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அதனாலேயே என்னமோ செகண்ட் ஹாஃபில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணல. அந்த ஹேர் டூ ஓரளவு நல்ல இன்னுமே ஒரு வித்தியாசமான ரியலிஸ்டிக்கான விஷயமா இருந்திருந்து அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்மளை ஒருவேளை ஈர்த்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கதையின் நாயகனாக வர தியான் ஸ்ரீனிவாசன் அவருக்கு நிச்சயமாக ஆக்டராக ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் மேலே அதாவது ஆக்டிங் வைஸ் வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு இந்த படத்தில் பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். யங் ஏஜில் அந்த ஏஜுக்கு உண்டான விளையாட்டுத்தனம், அதுக்குண்டான அந்த குறும்புகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது, எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போல்டாக பேசுறது. ஆன் தி அதர் ஹேண்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஓல்டு கெட்டப்பில் வரப்போ அதுக்குண்டான அந்த ஏஜுக்குண்டான மெச்சூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறது, ரொம்ப முதிர்ச்சியான ஒரு ஆக்டிங்கை சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு காட்சியில் வினீத் ஸ்ரீனிவாசனும் இவரும் ஒன்றா உட்காந்து காரில் பயணம் பண்ணுவாங்க. அந்த சீனில் ரொம்ப 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 ரியலிஸ்டிக்கான ஆக்டிங்கை தியான் வந்து கொடுத்துருந்தாரு. ஒரு ஆக்டராக ஒரு பல மைல்கள் தாண்டி வந்திருக்காரு அப்படிங்கிறது இந்த படத்தில் நல்லாவே புலப்படுதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக கல்யாணி பிரியதர்ஷன், அஜு வர்கீஸ், பேசில் ஜோசப், வைஜி மகேந்திரா இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ரோல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாருமே அவங்க குறைவில்லாமல் பண்ணியிருக்காங்க. வைஜி மகேந்திரன் போடுற அந்த காமெடி ஒன்லைனர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே கிளிக் ஆயிருக்கு. நிறைய இடங்களில் சிரிப்பையும் வர வைக்குது அப்படின்னு சொல்லலாம். டுவெல் ரோலில் அஜு வர்கீஸ் ஒரு கலக்கலான பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்காரு. அண்ட் பேசில் ஜோசப் அவர்கிட்ட இருந்து ஒரு மெச்சூர்டான ஆக்டிங் இதுலையுமே வெளிப்பட்டிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஷோ ஸ்டீலராக, ஒன் ஆஃப் த ஷோ ஸ்டீலர்ஸாக அவர் இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இவங்க எல்லாரையும் தாண்டி செகண்ட் ஹாஃப்ல நம்ம ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுறது நிதின் மோடி அப்படிங்கிற கேரக்டரில் வர நிவின் பாலி தான். அவரோட சொந்த எக்ஸ்பீரியன்சஸ், அவர் சந்தித்த விமர்சனங்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை ரொம்ப சட்டையராக, ரொம்ப போல்டாக, ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஒரு போர்ட்ரேயல் பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த பிரியாணி சாப்பிட்றது, பாடி ஷேமிங் உள்ளிட்ட பல விஷயங்களை பற்றி பேசுறது, நெப்போட்டிசமை கிண்டல் அடிக்கிறதுன்னு ஏகப்பட்ட பட்டாசுகளை வந்து செகண்ட் ஹாஃபில் தூவி விட்டுருக்காரு. அதுவும் கடைசி 1 hour இவர் தான் படத்தை ஓன் பண்ணுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவு ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸ். அது வரைக்கும் ஒரு கிராஃபில் கொஞ்சம் இறங்கியிருந்த படத்தை அப்படியே ஒரு அப்லிஃப்ட் பண்ணி பயங்கரமான ஒரு லெவலுக்கு கொண்டு போய் வச்சிடறாரு. படம் டோட்டல் என்டர்டெய்னராக செகண்ட் ஹாஃபில் மாறுறதுக்கு நிவின் பாலி மட்டும்தான் ஒரு பெரிய சோல் ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். டோட்டலாக நிவின் பாலி அப்படிங்கிற ஹார்ஸ் மேலே பெட் பண்ணி வினீத் ஸ்ரீனிவாசன் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். வருஷங்களுக்கு சேஷம் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ப்ரீஸியாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே எடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் அந்த பீரியட் செட்டிங்கில் 1970s 80s செட்டப்பில் சென்னையிலையும் சரி ஊர்லேயும் சரி எடுக்கப்பட்ட காட்சிகள் ரொம்ப பிரமாதமாகவே இருக்குது. அது ஒரு 2 நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு கோல் தான் இருக்குது. அந்த கோலை நோக்கி அவங்க ஓடுறாங்க. பட் சமய சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவங்களோட பாதை வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்னால மாறிடுது. அந்த நண்பர்கள் திரும்ப ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் போர்ட்ரேயல் ரொம்ப பிரில்லியண்டாகவே எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. வினீத் ஸ்ரீனிவாசனோட அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே மெயின்டைன் ஆயிருக்கு. அதுக்கு நிச்சயமாக ஒரு பாராட்டுக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எடுக்கப்பட்ட அந்த ரோட் டு சக்ஸஸ் பார்ட், அந்த கோடம்பாக்கத்தில் நடக்கிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப
ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. இவங்களுக்கு அந்த சக்ஸஸ்க்கான லேடர் கிடைக்கிறது, அங்கே இருக்கிற மனிதர்கள், அவங்களுக்கு இருக்க குணாதிசயங்கள், அவங்க எப்படி இவங்களோட வெற்றியில் ஒரு உறுதுணையாக இருக்காங்க, அதுவும் குறிப்பாக வைஜி மகேந்திரா உள்ளிட்ட பல கேரக்டர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக நம்மளை ரொம்ப ஒரு ஹார்ட் டச் பண்ணுற மாதிரி தான் ஒரு எமோஷனலான விஷயமா தான் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை டோட்டலாக ஒரு சக்ஸஸாக மாற்றுறது இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அகைன் வினீத் ஸ்ரீனிவாசனோட முந்தைய படங்கள் மாதிரி இதுவுமே டெக்னிக்கலாக பிரில்லியண்டான படம், ஒரு பிரைட்டான கலர்ஃபுல்லான படம். டெக்னிக்கல் வைஸ் சினிமாட்டோகிராஃபி பண்ண விஸ்வஜித் ஒடுக்கத்தில் அவரோட ஒர்க்கும் சரி, அண்ட் ரஞ்சன் அப்ரஹாமோட எடிட்டிங்கும் சரி, அம்ரித் ராம்நாத்தோட மியூசிக்கும் சரி, எல்லாமே பக்கபலமாக இருந்திருக்கு. சாங்ஸ் தான் இந்த படத்தோட ஒரு சோல் அப்படின்னு கூட சொல்லலாம். லிரிக்ஸ் இருக்கட்டும், அந்த சாங் பிளேஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த சாங்ஸ் எடுக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், மாண்டேஜஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஸ்ப்ளெண்டிடான ஒரு ஒர்க். வினீத் ஸ்ரீனிவாசன் நினச்ச அந்த ஃபீல் குட் ஃபேக்டருக்கு இந்த டெக்னிக்கல் டீம் ரொம்ப சிறப்பாகவே உழைச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட். பீரியட் செட்டப்பாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வர மாடர்ன் காட்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டைரக்ஷன் எல்லாருமே ரொம்ப சிறப்பான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வருஷங்களுக்கு சேஷம் படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு ஜான்ரா ஷிஃப்ட் நடக்குது. அது வரைக்கும் ரியலிஸ்டிக் டோனில் இருந்த படம் டோட்டலாக ஒரு காமெடியாக, ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டாக மாறிடுது. அதுவும் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜேர்னியை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக சொன்னாங்களோ, செகண்ட் ஹாஃப் அதுக்கு நேர் கான்ட்ராஸ்டாக ரொம்ப ஒரு கமர்ஷியலான என்டர்டெய்னராக ரூட் எடுத்துடுறாங்க. அந்த ஜான்ரா ஷிஃப்ட் ஒரு ஆர்கானிக்காக ஃபீல் ஆகவே இல்லை. இதனாலேயே என்னமோ இந்த படம் 2 படங்களை பார்த்த ஒரு உணர்வை கொடுக்குது. இன்ஃபேக்ட் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 2 படத்துக்கு ரிவ்யூ பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட வந்துச்சு. அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த ஜான்ரா ஷிஃப்ட் ஆர்கானிக்காக உட்காரல அப்படிங்கிறது தான். அந்த செகண்ட் ஹாஃப்மே இந்த 2 நண்பர்களோட கதையை தான் எக்ஸ்டெண்டடாக கொண்டு போயிருந்தாலுமே அவங்க பேசிக்கிற விதம் கூட வேற மாதிரி மாறி இருக்கு. அதுவும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்களுக்குள்ள பேசிக்கிற விதம் சைட் ஃபார்வர்டாக இருந்தாலுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்குள்ளே கலாய்ச்சிக்கிறாங்க, உள்ளிட்ட பல விஷயங்கள் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜான்ரா ஷிஃப்ட்னால இந்த கேரக்டர்ஸ் இப்படி மாறிச்சா, இல்லை இவங்களோட ரியலிஸ்டிக்கான போர்ட்ரேல் இப்போதான் வெளிப்படுதா அப்படிங்கிறதுலாம் தெரியல. அந்த சேஞ்ச் ஓவர் இன்னும் ஆர்கானிக்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு மட்டும் ஃபீல் ஆச்சு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்கிற அந்த 1970s பீரியட் செட்டிங் அந்த காலத்து மலையாள சினிமாவை ஞாபகப்படுத்துற மாதிரியும், இப்போ நடக்கிற மாடர்ன் ஸ்டோரி இப்போ இருக்கிற மலையாள சினிமாவோட ட்ரெண்டை ஞாபகப்படுத்துற மாதிரியும் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இது இருந்துச்சு அப்படின்னா அது நல்லாவே கிளிக் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே இந்த ஜான்ரா ஷிஃப்ட் இன்னுமே நல்லா இருந்திருந்தா இது 2 படமா ஃபீல் ஆயிருக்காதே அப்படிங்கிற ஃபீல் மட்டும் இருந்துட்டே இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 நண்பர்கள் பிரியறதுக்கான காரணம் இன்னுமே ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டிருக்கலாம். ரொம்ப சில்லியாவே எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் 2 பேர் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காங்க, எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயத்தை ஏன் சொல்லலை, அதுவும் பிரணவ் மோகன்லால் எடுக்கிற அந்த டெசிஷன் ஏன் அப்படி ஒரு டெசிஷன் எடுத்தாரு, அதை சொல்லிட்டே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கூட ஃபீல் ஆச்சு. அந்தளவு அந்த ரீசன், அதாவது அந்த படத்தோட சோல் பீஸே அந்த பிரிவு தான், அந்த கான்ஃப்ளிக்ட் தான் இல்லையா? ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு இன்னும் ஒரு ரியலிஸ்டிக்கான போர்ட்ரேல் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அந்த ரீசன் ரொம்ப சில்லியாக இருந்தது, ஒரு மைனஸ். அந்த இடத்துல மட்டும் இல்லை, அந்த நண்பர்களுக்கு எப்பெல்லாம் சண்டை வருதோ, அந்த நண்பர்களுக்குள்ள எப்பெல்லாம் சண்டை வருதோ அந்த ரீசன்ஸ் ரொம்ப சில்லியாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒருவேளை அந்த மெயின் கான்ஃப்ளிக்ட், அந்த ஃபர்ஸ்ட் நடக்கிற கான்ஃப்ளிக்ட் ரொம்ப நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணாதனாலே என்னமோ, அதுக்கப்புறம் வர கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே சில்லியாகவே நம்ம கண்ணில் புலப்படுது. அது ஒரு ரீசனாக கூட இருந்திருக்கலாம். அடுத்தது வழி நெடுக காட்டு மல்லி அப்படிங்கிற மாதிரி படம் நெடுக ரொம்பவே ஒரு ஈஸ்டர் எக்ஸை அங்கங்கே பிளேஸ் பண்ணிட்டே வராங்க. மோகன்லாலோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ், வினீத் ஸ்ரீனிவாசனோட அப்பாவான ஸ்ரீனிவாசன் படங்களோட ரெஃபரன்ஸ், ஸ்ரீனிவாசன் அண்ட் மோகன்லால் காம்போல வந்த படங்களோட ரெஃபரன்ஸ்னு ஏகப்பட்ட ரெஃபரன்ஸை தூக்கி வச்சிருக்காங்க. அதுவும் அவங்களுக்குள்ள அந்த பழைய படங்கள்ல டைலாக்ஸ் சிலது இருக்கும் இல்லையா, அது எல்லாமே திரும்ப ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த கான்டெக்ஸ்டோட பிளேஸ் பண்ணி இந்த விஷயங்கள், அதுவும் அந்த மலையாள சினிமாவோட ஹிஸ்ட்ரியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே கிளிக் ஆகும், உங்களை என்டர்டெயினும் பண்ணும். பட் இதெல்லாம் தெரியாது, இந்த மலையாள சினிமாவோட அந்த பழைய ஏரா பற்றி எனக்கு தெரியாது, இப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக ஃபாலோ பண்ண வந்தேன் அப்படின்னா இந்த விஷயங்களும் உங்களுக்கு கிளிக் ஆகாமல் போகலாம். வருஷங்களுக்கு சேஷம் படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, முன்னாடி சொன்னதான் 2 படங்களாக தெரியறதா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய மைனஸ். 2மே என்டர்டெயின் பண்ணுது, 2மே நம்மளை எங்கேஜிங்காக வச்சுக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் 2லையும் ஒரு மிகப்பெரிய ஜான்ரா ஷிஃப்ட் நடந்திருக்கிறதுனால அது சுத்தமாக ஆர்கானிக்காக ஃபீல் ஆகவே இல்லை. 2ம் ஒரு படம் தான் அப்படிங்கிறது நம்மளை யாராவது கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. அதுவும் எப்படின்னா, ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு இங்கிலீஷில் ஒரு சீரிஸ் ஹிட் அடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு சீசனோட நிறுத்தாமல் அடுத்தடுத்த சீசன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க. பட் அது ஆர்கானிக்காக ஃபீல் ஆகாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த படமும் எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்டர்வலோடய படத்தை முடிச்சிருந்தா கூட ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் கூட எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இல்லை அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை டோட்டலாக விட்டுட்டு செகண்ட் ஹாஃபை மட்டும் ஒரு தனிப்படமாக எடுத்திருந்தா கூட அதுவுமே நமக்கு திருப்தி அடிச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட் எனக்கு ஓகே தான், இந்த 2 படங்களையும் நான் பார்த்துறேன், ஒரு டிக்கெட்டில் 2 படம் பார்க்கறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம்.
இல்லை எனக்கு ஒரு ஆர்கானிக்கான படம் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த படம் ஒர்க் ஆகாமல் போகலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ஒரு வியூ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.